வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோன்பு பெருநாள் போன்ற பண்டிகை காலங்களில் இந்த கிண்ணத்தப்பம் செய்யாத வீடே இருக்க முடியாது. இனி கிண்ணத்தப்பம் செய்யும்போது இந்த தேங்காய் பாலோட அளவு கூடி போச்சே குறைஞ்சு போச்சேன்னு கவலைப்படாம ஒவ்வொரு அரிசிக்கும் நான் சொல்லித்தரக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கிண்ணத்தப்பம் செய்தீங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான கிண்ணத்தப்பம் உங்களாலேயும் ரெடி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நாம கஞ்சிக்கரிசி யூஸ் பண்ணி எப்படி கிண்ணத்தப்பம் செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பச்சரிசி யூஸ் பண்ணி எப்படி கிண்ணத்தப்பம் செய்கிறதுன்னு தான். ஃபர்ஸ்ட் இந்த கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கான அரிசி அளந்தெடுக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்து இதில் 1.5 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்க்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்ல தரமான பச்சரிசி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த 1.5 கப் அளவுக்கு பச்சரிசியை நம்ம நிறுத்து பார்க்கும்போது கரெக்டாக 500 கிராம் அளவுக்கு இருக்குது. இந்த 1/2 கிலோ பச்சரிசி வச்சு இன்றைக்கி நம்ம கிண்ணத்தப்பம் செய்ய போகிறோம். இந்த 1/2 கிலோ பச்சரிசிக்கு எவ்வளோ தேங்காய் பால் சேர்க்கணும், எத்தனை முட்டை சேர்க்கணும், எவ்வளோ சீனி சேர்க்கணும், எத்தனை பிளேட் கிண்ணத்தப்பம் இந்த 1/2 கிலோ பச்சரிசியில் ரெடி பண்ண முடியும், எல்லாமே டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அளந்தெடுத்த இந்த அரிசியை நல்ல சுத்தமாக கழுவி தண்ணி ஊற்றி குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ரொம்ப நேரம் போட்டு ஊற வச்சு புளிக்க விடாமல் 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் போதும். அப்போ தான் இந்த மாவை நம்ம அரைக்கும் போது நல்ல வெண்ணெய் மாதிரி அரைஞ்சு கிடைக்கும். அரிசி ஊறாமல் இருந்ததுன்னா மாவும் அரையாது, கிண்ணத்தப்பம் லேயராக வந்துடும். 6 hours later. இனி இந்த 1.5 கப் பச்சரிசிக்கு, அதாவது 1/2 கிலோ பச்சரிசிக்கு இதே போல் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து இந்த தேங்காயை துருவி ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து தலைப்பால் எடுத்து தனியாக வைக்கணும். அதுக்கப்புறமா 1 லிட்டர் தண்ணி சேர்த்து 2வது பாலையும் 3வது பாலையும் வேறொரு பாத்திரத்தில் தனியாக வைக்கணும். மொத்தமாக 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து நம்ம இந்த தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இனி நம்ம ஊற வச்ச அரிசி 6 மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டு இந்த அரிசியை நாம் தேங்காய் பால் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இதே போல் வடிகட்டி எடுக்கணும். இனி கிரைண்டரை ஓட விட்டு ஃபஸ்ட்டு நாம் இந்த 2வது பாலையும் 3வது பாலையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம். இதை கிரைண்டரில் ஊற்றி இந்த அரிசியை போட்டு மாவரைக்கலாம். இந்த அரிசியை அரைச்செடுக்கக்கூடிய அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா போதும். கிரைண்டரில் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது டேபிள் டாப் கிரைண்டர் ஆனதுனால நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் சாதாரண கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் அரிசியை சேர்த்து தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்செடுத்தா போதும். இந்த அரிசி பாதி அரையும் வரை அப்படியே ஓட விடலாம். பாதி அரைஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏலக்காய் சேர்க்கணும். இப்போ இந்த 1.5 கப் அரிசிக்கு, அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு நான் 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காவை இப்படி ஒரு இஞ்சி தட்டக்கூடிய கல்லில் வச்சு லைட்டாக தட்டி எடுத்து கிரைண்டரில் சேர்த்துட்டோம்னா நல்ல ஈஸியாக அரைஞ்சு கிடைக்கும். இந்த ஏலக்காவை இதே போல் கொஞ்சம் தட்டி எடுத்து இந்த அரிசி பாதி அரைஞ்சதுக்கு அப்புறமா கிரைண்டரில் சேர்த்து இனி இந்த அரிசியும் ஏலக்காவும் நல்ல வெண்ணெய் மாதிரி அரையும் வரை ஓட விடலாம். கடைசியாக தான் நம்ம இதில் முட்டை சேர்க்கணும். இந்த அரிசி நல்ல வெண்ணெய் மாதிரி அரைஞ்சதுக்கு அப்புறமா தான் முட்டை சேர்க்கணும். இப்போ இந்த 1/2 கிலோ அரிசிக்கு, அதாவது 1.5 கப் அளவுக்கு அரிசிக்கு நான் 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இந்த முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிரைண்டரில் சேர்க்கலாம். முட்டையை சேர்க்கும்போது இந்த அரிசி நல்ல வெண்ணெய் மாதிரி அரைஞ்சிருக்கணும். கடைசியாக தான் நம்ம இதில் முட்டை சேர்த்து ஓட விடணும். முட்டை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் போட்டு அரைக்காமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைஞ்சு இந்த மாவோட இந்த முட்டை நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா கிரைண்டர் ஆஃப் பண்ணி இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம்.
அரைச்செடுத்த இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் இந்த கிரைண்டரை ஓட விட்டு இந்த 2வது பாலையும் 3வது பாலையும் சேர்த்து இந்த கிரைண்டரை ஒரு தடவை கழுவி எடுக்கலாம். இதில் நாம் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. ஃபுல்லாகவே தேங்காய் பால் சேர்த்து தான் இந்த மாவை நாம் அரைச்செடுக்கணும். இனி இந்த தேங்காய் பாலை அந்த மாவு கூடவே சேர்க்கலாம். இனி இந்த கிரைண்டரை கழுவி நம்ம வெயிலில் காய வச்சிட்டோம்னா இதில் எந்த முட்டையோட ஸ்மெல்லும் அடிக்காது. இனி அடுத்ததான் நம்ம இந்த மாவில் சீனி சேர்க்க போகிறோம். இந்த 1½ கப் அளவுக்கு பச்சரிசிக்கு 3 கப் அளவுக்கு சீனி கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு சீனி உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா 2½ கப் அளவுக்கு சீனி சேர்க்கலாம். அதை விடவும் அளவு குறைச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு சீனி சேர்த்தா தான் இந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1½ கப் பச்சரிசிக்கு 3 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கோம். இனி இந்த சீனி நல்லா கரையும் வரை கரண்டியால் கலக்கி விடணும். கொஞ்ச நேரம் நம்ம கலக்கி விட்டால் தான் இந்த சீனி நல்லா கரையும். இந்த சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாவை வடிகட்டி எடுக்கணும். இப்படி சீனியை நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா இனி இந்த மாவை நாம் வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாவை வடிகட்டி எடுக்கும்போது இதே போல் 2 லேயர் இருக்கக்கூடிய அரிப்போ இல்லைன்னா இடியப்ப மாவு அரிக்கக்கூடிய அரிப்போ எடுத்து தான் வடிகட்டி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சுத்தமான காட்டன் துணியில் கூட வடிகட்டி எடுக்கலாம். நம்ம இப்படி வடிகட்டி எடுக்கும்போது இந்த அரிசி அரையாமல் கிடந்தாலோ இல்லைனா நம்ம இந்த அரிசி கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம், இந்த ஏலக்காய் அரையாமல் கிடக்கும், முட்டையோட வேஸ்ட் இருந்துன்னா எல்லாமே இந்த அரிப்பில் வந்துடும். இப்படி நம்ம கண்டிப்பாக வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த கிண்ணத்தப்பம் வேக வைக்கணும். இப்போ நான் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டி தரேன் இதில் எவ்வளோ வேஸ்ட் இருக்குன்னு. இந்த மாவை நம்ம அரிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதே போல் அரிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கிண்ணத்தப்பம் நம்ம வேக வைக்கணும். இனி கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தலைப்பால் இதில் சேர்த்து அரிச்செடுக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த 1½ லிட்டர் தேங்காய் பாலையும் ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. கடைசியாக தான் நாம் தலைப்பாலை சேர்த்தோம். ஃபஸ்ட் எடுத்த பாலை கடைசியாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். இனி இந்த மாவு கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். எந்த ஸ்வீட் செய்தாலுமே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டோம்னா அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இனி இந்த உப்பும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு இனி கிண்ணத்தப்பம் வேக வைக்க வேண்டியது தான். இனி இந்த தேங்காய் பாலெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? பச்சரிசியில் நாம் கிண்ணத்தப்பத்துக்கு மாவு அரைக்கும் போது மாவு இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். அதாவது கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது கரண்டியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஆனால் அதே டைமில் நம்ம கஞ்சிக்கரிசியில் மாவு அரைக்கும் போது இந்த மாதிரி கிடையாது. கஞ்சிக்கரிசிக்கு இந்த தேங்காய் பாலோட அளவு மாறுபடும், இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கும். கஞ்சிக்கரிசியில் நீங்கள் மாவு அரைக்கும் போது இந்த அளவுக்கு லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிண்ணத்தப்பம் பர்ஃபெக்டாக வராது. அதனால தான் அந்த வீடியோவில் எல்லா அரிசிக்கும் ஒரே அளவில் தான் தேங்காய் பால் எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவை வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்டீல் பிளேட் எடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் நெய்யும் 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து இந்த எண்ணெயும் நெய்யும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த பிளேட்டு ஃபுல்லாக தடவி விடலாம். இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் யூஸ் பண்ணலாம். நெய் பிடிக்காமல் இருந்துன்னா ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது இந்த கிண்ணத்தப்பம் பிளேட்டில் ஒட்டாமல் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்கு வேண்டி தான் பாதி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இனி இந்த கிண்ணத்தப்பம் வேக வைக்க இட்லி பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டை திருப்பி போட்டு, அதாவது இந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய 2வது தட்டை திருப்பி போட்டிருக்கேன். அது மேலே இந்த ஸ்டீல் பிளேட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவை நல்லா கலக்கி விட்டு 3/4 பிளேட் அளவுக்கு மாவு ஊற்றி மூடி போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த கிண்ணத்தப்பம் பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த 20 நிமிஷம் தீ ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த கிண்ணத்தப்பத்தை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம்.
15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி இது கூட லைட்டாக ஜீரகம் சேர்த்துட்டோம்னா இந்த கிண்ணத்தப்பம் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். ஜீரகத்தோட ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை அப்படியே பிளெயினாக கூட வேக வச்சு எடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இப்போது கரெக்டாக 15 நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணி இதில் லைட்டாக ஜீரகம் தூவி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவேன். அப்போது இந்த கிண்ணத்தப்பம் 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் ஆனதும் மூடி ஓப்பன் பண்ணி ஒரு கத்தியால் இதோட சென்டரில் இந்த மாதிரி குத்தி பார்த்தோன்னா இந்த கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த கிண்ணத்தப்பத்தை இதே போல் ஒரு தோசை கரண்டி வச்சு மெதுவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இறக்கிடணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஆவியில் வேக வச்சு இந்த கிண்ணத்தப்பத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆவியெல்லாம் இந்த கிண்ணத்தப்பத்தோட மேலே இந்த மாதிரி வடிஞ்சிருக்கும். இந்த தண்ணியை அப்படியே வடிச்சு எடுத்துடணும். இந்த தண்ணியோட அப்படியே வச்சிட்டோம்னா இந்த கிண்ணத்தப்பம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துட்டு கிண்ணத்தப்பத்தை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடலாம். கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை கட் பண்ணி எடுக்கணும். சூடாக இருக்கும்போது கட் பண்ணினீங்கன்னா நல்லா வராது. இனி இது அப்படியே இருந்து ஆறட்டும். நம்ம 2வது பிளேட் கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணும்போது இந்த மாவை நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா பிளேட்டில் நெய் எண்ணெயெல்லாம் தடவி இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் பிளேட்டை வைக்கணும். அதே போல் ஒவ்வொரு பிளேட் கிண்ணத்தப்பம் வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். செக் பண்ணி அரை பாத்திரம் அளவுக்கு தண்ணி எப்போவுமே இருக்கிறது மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாவை ஊற்றி நம்ம வேக வச்சு எடுக்கணும். கரெக்டாக 20 நிமிஷம் ஆனதும் கிண்ணத்தப்பத்தை எடுத்து ஆற விடலாம். இப்போ 2வது பிளேட் கிண்ணத்தப்பம் ரெடி ஆயாச்சு. ஒவ்வொரு தடவையும் இதே போல் வேக வச்சு எடுத்ததும் இதில் இருக்கக்கூடிய தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டி எடுத்துட்டு ஆற விடலாம். அப்போது கிண்ணத்தப்பம் கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் விளைய வச்சா கூட கெட்டு போகாது. இனி அடுத்ததாக கடைசியாக இந்த மாவை வேக வச்சு எடுக்க போகிறோம். இது ஒரு பிளேட் கிண்ணத்தப்பத்துக்கு கரெக்டாக இருக்கும். மொத்தமாக இந்த அரை கிலோ பச்சரிசிக்கு 3 பிளேட் கிண்ணத்தப்பம் ரெடி பண்ண முடியும். நம்ம ரெடி பண்ணின இந்த மாவும் 3 பிளேட் கிண்ணத்தப்பம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ 3வது பிளேட் கிண்ணத்தப்பமும் ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்ச இந்த கிண்ணத்தப்பம் நல்லா ஆறி இருக்கும். இந்த ஆறின பிளேட்டை நம்ம கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். நல்லா ஆறி செட் ஆகிருக்கு. கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட தேங்காய் பால் கூடவோ குறையவோ செய்யாமல் பர்ஃபெக்டான ஒரு கிண்ணத்தப்பம் ரெடி பண்ணிட்டோம். இனி பச்சரிசி வச்சு கிண்ணத்தப்பம் செய்யும்போது இதே அளவுகளில் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி கிண்ணத்தப்பம் செய்யும்போது தேங்காய் பாலோட அளவு கூடி போச்சே குறைஞ்சி போச்சேன்னு கவலைப்படாமல் இதே மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா?
கிண்ணத்தப்பம்னா இப்படி இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு அரிசிக்கும் இந்த கிண்ணத்தப்பத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அதே போல் டேஸ்ட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அது எப்பவும் சாப்பிடக்கூடியவங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் இது எந்த அரிசியில் செய்த கிண்ணத்தப்பம்னு. நம்ம ஏற்கனவே கஞ்சிக்கு அரிசியில் செய்தப்போ நல்ல வெள்ளை வெளையர்னு இருந்தது. இப்போ பச்சரிசியில் செய்தப்போ இந்த கிண்ணத்தப்பத்தோட கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? லைட்டாக கலர் மாறி இருக்குது. இனி புழுங்கல் அரிசி வச்சு எப்படி கிண்ணத்தப்பம் செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் செய்த இந்த கிண்ணத்தப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.